மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் பிளாஸ்டிக் தவிர்ப்பது குறித்தும் பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் தீமைகள் குறித்தும் பொதுமக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளி மாணவ மாணவிகள் பங்கேற்ற விழிப்புணர்வு பேரணியை நாகை மாவட்ட ஆட்சியர் ஜானிடம் வர்கீஸ் கொடியசைத்து துவக்கி வைத்தார். அவரி திடலில் இருந்து புறப்பட்டு முக்கிய வீதிகள் வழியாக வந்த இப்பேரணியில் பிளாஸ்டிக் தவிர்ப்பது குறித்த விழிப்புணர்வு பதாகைகளையும் மஞ்சள் பையையும் கையில் ஏந்தியபடி கோஷமிட்டவாறு மாணவ மாணவிகள் சென்ற பேரணி கோட்டாட்சியர் அலுவலகத்தில் நிறைவு பெற்றது. முன்னதாக மஞ்சள் பை இயந்திரத்தில் மஞ்சள் பைகளை எடுப்பது குறித்தும் பொதுமக்களுக்கு மாணவ மாணவிகளுக்கும் அங்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. இதில் நகராட்சி ஆணையர் லீனா சைமானா, நகர்மன்ற தலைவர் மாரிமுத்து, மாசு கட்டுப்பாட்டு அலுவலர், ஆசிரியர்கள், மாணவர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். ஒரு நிமிஷம் இதில் ஆடியோ வரும், இப்போ முடிச்சுட்டு பேசுவார். கிராமப்புற ஏழை எளிய விவசாயிகள் மற்றும் விவசாயிகள் கூலி தொழிலாளிகள் பயன்பெறும் வகையில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலை வழங்கப்பட்டு வந்தது. மேலும் இந்த ஆண்டுக்கான 100 நாள் வேலை இதுவரை துவங்காததை கண்டித்து பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் 100 நாள் வேலையை ஊராட்சியில் 50 பயனாளிகளுக்கு மட்டும் வழங்குவதாக அறிவிப்பு வெளியானதால் ஆத்திரமடைந்த விவசாயிகள் மற்றும் விவசாய கூலி தொழிலாளிகள் அதிர்ச்சிக்குள்ளாகினர். இந்த அறிவிப்பை திரும்ப பெற்று ஜாப் கார்டு வைத்திருக்கும் அனைவருக்கும் 100 நாள் வேலையை பாரபட்சமின்றி வழங்க வேண்டும் என வலியுறுத்தி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கேளையூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. கேளையூர் கடைத்தெரு பகுதியிலிருந்து பேரணியாக வந்த 500க்கும் மேற்பட்டோர் கோஷங்கள் எழுப்பியபடி போராட்டத்தில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து போராட்டக்காரர்களிடம் வட்டார வளர்ச்சி அலுவலர் ஹரிகிருஷ்ணன் பேச்சுவார்த்தை நடத்தி மக்களின் கோரிக்கையை ஏற்று ஜாப் கார்டு வைத்திருக்கும் அனைத்து பயனாளிகளுக்கும் வேலை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை தொடர்ந்து அவர்கள் கலைந்து சென்றனர். களத்திலிருந்து சிறப்பித்திருக்கக்கூடிய கட்சியினுடைய ஒன்றியக்குழு உறுப்பினர்கள் மரியாதை கே கிருஷ்ணன் அவர்களே, டி ராமலிங்கம் அவர்களே, டி முத்துராமலிங்க அவர்களே, டி பழனிவேல் அவர்களே, டி விஜயேந்திரன் அவர்களே, இந்திய மக்கள் தொகையில் 11%. இப்படிப்பட்ட ஒரு நாட்டில் கிராமப்புற மக்களினுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உயர்த்துவதற்கு அதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டிய திட்டம் இது. நாகை வழியாக இலங்கைக்கு காரில் கஞ்சா கடத்தப்படுவதாக எஸ்பி ஹர்சிங்க்கு அதிகாலை தகவல் வந்தது. இதனையடுத்து எஸ்பி உத்தரவின் பேரில் தனிப்படை போலீசார் வேளாங்கண்ணி கிழக்கு கடற்கரை சாலையில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். வேளாங்கண்ணி அருகே மேலப்பிடாக என்ற இடத்தில் 3 கார்கள் அடுத்தடுத்து வேகமாக வந்தது. சந்தேகமடைந்த தனிப்படை போலீசார் 3 கார்களையும் நிறுத்தி விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக தகவல்களை தெரிவித்தனர். இதனையடுத்து தனிப்படை போலீசார் காரை சோதனை செய்தனர். அப்போது காரில் ரகசிய அறைகள் அமைத்து கஞ்சா பொட்டலங்கள் அடுக்கியிருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து தனிப்படை போலீசார் 3 கார்களையும் பறிமுதல் செய்து கீழையூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். கைதான நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். இதில் அவர்கள் திருப்பூர் மாவட்டம் இடுவை பகுதியைச் சேர்ந்த மணிராஜ், புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடியைச் சேர்ந்த கௌதமன், விழுப்புரம் மாவட்டம் திருக்கோவிலூர் அம்மன் கொல்லமேடு கிழக்கு தெருவைச் சேர்ந்த தட்சிணாமூர்த்தி, அதே பகுதியைச் சேர்ந்த சிவமூர்த்தி என்பதும் தெரிய வந்தது. இவர்கள் ஒடிசா மாநிலத்திலிருந்து 10 மூட்டைகளில் சுமார் 50 லட்சம் மதிப்பிலான 200 கிலோ கஞ்சாவை வேதாரண்யத்திற்கு கொண்டு வந்ததும் பின்னர் அங்கிருந்து படகு மூலம் இலங்கைக்கு கொண்டு செல்ல இருந்ததும் தெரிய வந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா 50 லட்சம், 3 சொகுசு கார்கள் மற்றும் 4 செல்போன்கள்,
60 லட்சம் மற்றும் என மொத்தம் 1,10,00,000 என தெரிய வந்துள்ளது. இதையடுத்து பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா கார்களை பார்வையிட்ட எஸ்பி ஹர்சிங் குற்றவாளிகளை கைது செய்த தனிப்படை போலீசாரை பாராட்டினர். தொடர்ந்து குற்றவாளிகள் காரில் எவ்வாறு ரகசிய அறைகளை அமைத்து கஞ்சா கடத்தினார்கள் எனவும் இந்த சம்பவத்தில் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா எனவும் விசாரணை செய்தனர். இதுவரை நாகை மாவட்டம் வழியாக இலங்கைக்கு கடத்த முயன்ற 1200 கிலோ பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் தெரிவித்தார். கண்டுபிடிக்க முடியாது. திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டி அருகே சேகல் கோட்டகம் பகுதியைச் சேர்ந்த சபரிநாயகன் இவர் அதே பகுதியைச் சேர்ந்த சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக ஆசை வார்த்தை கூறி அழைத்து சென்று கர்ப்பமாக்கியுள்ளார். இந்த நிலையில் இதுகுறித்து சிறுமியின் பெற்றோர் திருத்துறைப்பூண்டி அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் போலீசார் சபரிநாயகனை போக்சோ வழக்கில் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைத்தனர். மத்திய அரசு கொண்டு வந்துள்ள 3 குற்றவியல் நடைமுறை சட்டங்களை திரும்பப் பெற வலியுறுத்தி திருவாரூர் மாவட்ட நீதிமன்றம் முன்பு திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். திருவாரூர் ஒருங்கிணைந்த நீதிமன்ற வாயில் முன்பு திமுக வழக்கறிஞர் அணி சார்பில் மாவட்ட அமைப்பாளர் விநாயகமூர்த்தி தலைமையில் நடைபெற்றது. இதில் பிரதான கோரிக்கையாக இந்திய தண்டனை சட்டம், இந்திய குற்றவியல் நடைமுறை சட்டம், இந்திய சாட்சிய சட்டம் ஆகிய முப்பெரும் சட்டங்களின் பிரிவுகளை முழுமையாக மாற்றி புதிய சட்டங்களாக தாக்கல் செய்துள்ளவற்றை முழுமையாக திரும்ப பெற வேண்டும். மத்திய அரசின் இந்த நடவடிக்கையை எதிர்த்தும் சட்டங்களை திரும்ப பெற வலியுறுத்தியும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. சமஸ்கிருதத்தில் பெயர் மாற்றியும் மசோதாவில் பல்வேறு சரத்துக்களை புதிதாக திணித்தும் இந்திய அரசியல் அமைப்பு சட்டத்துக்கு எதிராக ஒன்றிய அரசின் நடவடிக்கைகளை திரும்ப பெற வேண்டும் என வலியுறுத்தி வழக்கறிஞர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாவட்ட தலைவர் பஞ்சமூர்த்தி மற்றும் நிர்வாகிகள் கோவி கண்ணன், கருணாநிதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். திருவாரூர் அருகே வில்வனம்படுகை பகுதியைச் சேர்ந்தவர் விஜயா. இவருக்கு திருமணமாகி 7 ஆண்டுகளாகியும் குழந்தை பாக்கியமில்லை. இதனையடுத்து திருச்சியில் உள்ள பிரபல கருத்தரித்தல் மையத்தை அணுகியுள்ளார். இதனைத் தொடர்ந்து பரிசோதனைக்கு பிறகு சிகிச்சை உள்ளிட்டவைகளுக்கு ரூபாய் 98,000 செலவாகும் என கூறி திருச்சியில் சிகிச்சையை தொடர்ந்தார். 18 நாட்கள் 12 ஊசி செலுத்திய பிறகு கடந்த ஆண்டு நவம்பர் 30ஆம் தேதி கருமுட்டை எடுக்க ரூபாய் 69,000 செலுத்த கோரியுள்ளனர். அதன்படி தொடர்ந்து 4,34,318 ரூபாய் செலவு செய்தும் பலனில்லை. இதனால் ஏமாற்றமடைந்த விஜயா திருவாரூர் மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் வழக்கு தொடர்ந்தார். விசாரணை முடிவில் கருவூட்டல் சிகிச்சைக்காக பெறப்பட்ட தொகை ரூபாய் 4,34,318 ரூபாய், மன உளைச்சலுக்காக ரூபாய் 5 லட்சம், வழக்கு செலவு தொகையாக ரூபாய் 10,000 ஆகியவற்றை வழக்கு தாக்கல் செய்த முதல் நாள் 9% வட்டியுடன் 1 மாத காலத்திற்குள் வழங்க வேண்டும் என குறைதீர் ஆணைய தலைவர் சேகர், உறுப்பினர் லட்சுமணன் ஆகியோர் உத்தரவிட்டுள்ளனர். தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி மாநில தலைவர் கொலை சம்பவத்தை கண்டித்து திருவாரூரில் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. திருவாரூர் ரயில் நிலையம் முன்பு பகுஜன் சமாஜ் கட்சி சார்பில் மாவட்ட தலைவர் ராஜபாண்டி தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தமிழக பகுஜன் சமாஜ் கட்சி தலைவர் ஆம்ஸ்டாங் நேற்று மர்ம கும்பலால் வெட்டி கொல்லப்பட்டதை கண்டித்து திடீரென சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். உடனடியாக போலீசார் அவர்களை குண்டுகட்டாக தூக்கி கைது செய்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பான சூழ்நிலை நிலவியது.
திருவாரூர் தனியார் அரங்கில் ஏஐடியூசி தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக தொழிலாளர் சங்க பேரவைக் கூட்டம் மாவட்ட துணைத் தலைவர் செல்வம் தலைமையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பங்கேற்ற ஏஐடியூசி தொழிலாளர் சங்க மாநில பொதுச் செயலாளர் செந்தில்குமார் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பேசியதாவது, நெல் கொள்முதலில் ஒன்றிய அரசு மாநில அரசின் உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கிறது என்றும், பஞ்சாபில் உள்ள கொள்முதல் நிலை வேறு, இதில் தமிழ்நாடு வித்தியாசமாக உள்ளது என்றும், நெல் கொள்முதல் காலங்களில் மழை பனி பெய்யும் ஈரப்பதம் அனுமதி இருந்தால்தான் கொள்முதல் செய்ய முடியும். ஆனால் ஒன்றிய அரசு ஈரப்பதத்துக்கு கட்டுப்பாடு விதித்து கொள்முதலுக்கு தடை விதித்துள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு நுகர்வோர் வாணிபக் கழக ஏஐடிசி தொழிற்சங்கம் மற்றும் சுமைதூக்கும் தொழிலாளர் சங்கத்துடைய மாநில நிர்வாக குழு கூட்டம் தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நெல் கொள்முதலில் ஒன்றிய அரசு மாநில அரசினுடைய உரிமைகளை கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்குது. இப்படி தான் கொள்முதல் பண்ணணும்னு கட்டளையில் இருக்குது. பஞ்சாபில் இருக்கிற விவசாயிகளோட நிலைமை, அங்கே இருக்கிற நெல் கொள்முதல் முறைங்கிறது வேறு. தமிழ்நாடு கம்ப்ளீட்டாக வித்தியாசம் உள்ளது. இந்த நெல் கொள்முதல் காலங்களில் தான் பனி பெய்யும், மழை பெய்யும். அப்போ ஈரப்பதம் அனுமதி இருந்தால்தான் கொள்முதல் பண்ண முடியும். ஆனால் ஒன்றிய அரசு ஈரப்பதத்துக்கு கட்டுப்பாடு விதித்து கொள்முதலை பண்ண விடாமல் அது இடையூறு பண்ணுது. அது தொழிலாளர்களுக்கு பெரிய அளவுக்கு இழப்பு ஏற்படும். அதே மாதிரி ஒரு மூட்டையை கொள்முதல் பண்ணி உடனுக்குடன் இயக்கம் செய்ய முடியலை. அதனால பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கொள்முதல் நிலையத்திலையும் லட்சக்கணக்கான ரூபாய் எடை இழப்பு ஏற்படுகிறது. அந்த எடை இழப்பை அங்கே இருக்கிற பட்டியலெடுத்தர், உதவியாளர், காவலர் பணம் கட்டலைன்னா அடுத்த சீசனுக்கு வேலை இல்லைங்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயிகிட்ட கையேந்த வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அதே மாதிரி லாரி மாமுங்கிற பேரில் 4000 5000 இதுக்கும் விவசாயிகிட்ட கையேந்த வேண்டிய. டெண்டர் எடுக்கும்போதே லாரி அந்த ஒப்பந்தக்காரர்கள் உனக்கு என்ன கட்டுப்படியாகுதோ அதை எடுத்துருக்கணும். அதை விட்டுட்டு டிபிசியில் நெருக்கடி கொடுக்குறது சரியில்லை. நிர்வாகம் இந்த ரெக்கவரியை காரணம் காட்டி வேலை கொடுக்க மாட்டேங்கிறத கைவிடணும். சீனியாரிட்டி வேலை கொடுக்கணும். திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரியில் மார்ச் மாதம் மருத்துவத்துறை அமைச்சர் இருதய நோய்க்கான ஆன்ஜியோ பிரிவை தொடங்கி வைத்த நிலையில் இதுவரை 220 பேருக்கு ஆன்ஜியோ சிகிச்சை அளிக்கப்பட்டுள்ளது. அதில் 30 நபர்களுக்கு ஸ்டண்ட் வைக்கப்பட்டுள்ளது என கல்லூரி முதல்வர் ஜோசப் ராஜ் பேட்டியளித்துள்ளார். அரசு திருவாரூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் இன்று முதல் அந்த சிடி ஸ்கேன் வேறு இடத்திற்கு, அதாவது எம்ஆர்ஐக்கு பக்கத்தில் வைக்கிறதுக்காக இன்றிலிருந்து அந்த வேலை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு 2 அல்லது 3 தினங்களுக்குள்ளே அந்த வேலை முற்றிலுமாக முடிந்துவிடும். அதுக்கப்புறம் ஒரே இடத்துலையே சிடியும் எம்ஆர்ஐயும் எடுக்கக்கூடிய ஒரு வசதி நம்ம மக்களுக்கு வந்துவிடும். அதுவரை இந்த 2 நாளைக்கு நாம் வெளியில் உள்ள சிடியில் நாம் பேசி வைத்து இதே சிஎம்சி ஸ்கீமில் அவங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். தேவைப்படும் நோயாளிகளை அங்கே ஆம்புலன்ஸ் மூலமாக அனுப்பி அதை எடுக்கிறதுக்கு மாற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. அதனால் ஒரு 2 அல்லது 3 தினங்களுக்குள்ளே இந்த சிடி ஸ்கேன் ஃபிக்ஸ் பண்ண உடனே, புதிய இடத்துல ஃபிக்ஸ் பண்ண உடனே இங்கு வழக்கமாக சிடி ஸ்கேன் எடுக்கப்படும். இந்த 2 நாளைக்கு 24 மணி நேரமும் எம்ஆர்ஐ இயங்கக்கூடிய ஒரு ஏற்பாடு பண்ணி வைத்து, ஆகவே மக்கள் கஷ்டப்பட தேவை. அப்புறம் குறிப்பாக இந்த மருத்துவமனையில் நமது தமிழக முதல்வர் அவர்களுடைய ஆணைக்கிணங்க கடந்த மார்ச் மாதம் மாண்புமிகு சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் எம்ஆர்ஐயும் ஆஞ்சியோ ஃபெசிலிட்டிஸும் இங்கே ஆரம்பித்தாங்க. அதிலிருந்து இந்த ஆஞ்சியோகிராம், அதாவது இருதய நோய்க்கு உள்ள ஆஞ்சியோகிராமானது கிட்டத்தட்ட ஒரு 220 கேஸ் இதுவரை பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஸ்டென்ட்டும் வச்சுருக்குறாங்க. ஒரு 30 கேஸ் ஸ்டென்ட்டும் வச்சுருக்கோம். அப்படி எம்ஆர்ஐயும் கிட்டத்தட்ட 450 கேஸுக்கு மேலே பண்ணியாச்சு. ஆகவே அதையும் பொதுமக்கள் பயன்படுத்தி கொள்ளும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிப்பட்ட வசதிகள்லாம் இந்த ஒரு ரிமோட் மாவட்டம் என்று, அதாவது இந்த டெல்டா மாவட்டத்திலே கடைசியாக இந்த பகுதியிலே வரும் பொழுது இந்த ஆஞ்சியோலாம் மிகவும் மக்களுக்கு வரப்பிரசாதமாக இருக்கிறது. ஆகவே இப்படி வந்த உடனே
நிறைய கேஸுகளுக்கு நம்ம வந்து இருதய சிகிச்சை இங்கேயே அளிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகியிருக்கிறது. சார், இந்த இருதய சிகிச்சைக்கு வந்து இதற்கான தொகை, அதாவது கட்டணம் எப்படி மருத்துவ காப்பீடு மூலம் பண்ணுறது, வேறு ஏதாவது தனியாக ஃபீஸ் உண்டு சார்? வேறு தனியாக எந்த ஃபீஸும் இல்லை. ஸ்டென்ட் வச்சாலும் அந்த மருத்துவ காப்பீட்டிலே ஸ்டென்ட்டும் வச்சுக்கலாம். ஆஞ்சியோ பண்ணுறதும் மருத்துவ காப்பீட்டிலே ஆஞ்சியோ பண்ணிக்கலாம். இப்போ இந்த நம்ம மெடிக்கல் காலேஜில் இப்போ புற்றுநோய்க்கு சிறப்பு மருத்துவர் அந்த ஆரம்பத்தில் இருந்துச்சு, அதுக்கப்புறம் அந்த போஸ்டிங் இப்போ இல்லை. மீண்டும் வந்து அந்த ரேடியோ தெரப்பி எல்லாமே அதெல்லாம் வசதிகள் எதுவும் வாய்ப்பு இருக்கா? நம்ம கோரிக்கை இருக்கா? இப்போ எல்லா மருத்துவருக்கும் நம்ம போட சொல்லி எழுதியிருக்கோம். கவர்மெண்ட் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மீன் டைம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி வரும்போது தனித்தனி டிபார்ட்மெண்ட்டே ஆரம்பிச்சிடுவாங்க. பட் அதுக்கு முன்னாடியே மருத்துவங்களை போடுவதற்கு எல்லா ஏற்பாடும் நடந்தது. மருத்துவ காப்பீடு கிடைக்கிறது கொஞ்சம் காலதாமதம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அது சில நேரங்களில் வந்து இந்த எல்லாருமே வந்து இங்கே நோயாளிகள் வரும்போது வந்து அந்த காப்பீடு அட்டை கொண்டு வர மாட்டாங்க. அது என்னென்னா இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அட்மிட்டான 24 மணி நேரத்துக்குள்ளே அப்லோட் பண்ணணுங்கிறாங்க. நம்ம வந்து இங்கே வந்து அவங்கள்ட்ட சொல்லி அவங்க வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து அப்புறம் எல்லாத்தையும் ஒத்து பார்க்கும்போது ஏதாவது ஒரு சில ப்ராப்ளங்கள் வந்துடுது. மெயினாக வந்து அவங்க போய் எடுத்துகிட்டு வரணும். அது வந்து 24 மணி நேரத்துக்குள்ளே நம்ம அப்லோட் பண்ண முடியலை. அது ஒரு காரணம். அது வந்து இன்சூரன்ஸ் கம்பெனியில் நாங்கள் பேசிக்கிட்டு தான் இருக்கோம். அதேமாதிரி அது இன்னைக்கு போக போக சரியாக வந்துடும். அதோட இப்போ சில பேருக்கு வந்து அந்த மிஸ்மேட்ச் ஆகுது. கார்டில் உள்ள பேர் அந்த குடும்ப அட்டையில் உள்ள பேரும் மாறும். அதுக்கு வந்து கலெக்டரேட்டில் போய் அதுக்கு ஒரு செக்ஷனே இருக்குது. அதில் பார்க்குறோம். சில நேரங்கள் இங்கே ரெக்டிஃபை பண்ண முடியாட்டா அது மோர் தென் 24 ஹவர்ஸ் ஆயிடுது மெட்ராஸ் போயிட்டு வர்றது. அந்த மாதிரி இடங்கள்ல கொஞ்சம் காலதாமதமாகுது. ஆனால் அதனால் வந்து காப்பீடு அட்டை இல்லைன்ட்டு நம்ம எந்த நோயாளிக்கும் வைத்தியத்தை நிப்பாட்டுறது. அது வந்து விலை உயர்ந்த மருந்துகள் இருந்தாலும் சரி அல்லது விலை உயர்ந்த அறுவை சிகிச்சையாக இருந்தாலும் அதை பண்ண சொல்லிடும். சராசரியாக ஒரு நாளைக்கு ஒரு ஓபி அப்படிங்கிறது எவ்வளோ சார்? ஓபி வந்து ஒரு 1700 கேஸுக்கு மேலே வருது. இன்பேஷண்ட் ஒரு சராசரி இன்பேஷண்ட் வந்து 800 கேஸ் வரும். 800லேருந்து 850. திருவாரூர் மாவட்டத்தில் இப்போ நாமக்கல் ஹாஸ்பிட்டல் இப்போ அது நம்ம திருவாரூர் மாவட்டத்துடைய பங்களிப்பு எப்படி சார் இருக்கும்? மருத்துவம் இப்போ இந்த நோயாளிகளுக்கு எண்ணிக்கை இங்கே வராங்களா இல்லை நமக்கு? அதாவது ஸ்பெஷலைஸ்டு ட்ரீட்மெண்ட் அல்லது அவசர கேஸுகளுக்கெல்லாம் வரும்பொழுது நாகப்பட்டினம் மெடிக்கல் காலேஜ் ஆரம்பித்து அது இருந்தாலும் சில மருத்துவத்துக்காக இங்கே வர்றாங்க. இருதய மருத்துவத்துக்கும் சிறுநீரக மருத்துவத்துக்கு அதுக்குரியதுக்கெல்லாம் வர்றாங்க. முழுமையாக தஞ்சாவூர் ரெஃபர் பண்ணாமல் இருக்கிற சூழ்நிலை எப்பொழுது வரும்? இல்லை, இப்போவுமே வந்து தேவையான கேஸுக்கு மட்டும்தான் ரெஃபர் பண்ணுறோம். அதாவது ஹெட் இன்ஜுரி வந்துட்டாலும் நம்ம வந்து நரம்பு டாக்டர் இங்கே இருக்கிறாங்க, நரம்பு அறுவை. அவங்க இல்லாத நேரத்தில் அவங்க எங்கேயாவது அவசரமாக போய் அதே நேரத்தில் ஹெட் இன்ஜுரி பேஷண்ட்டு வந்து ஆப்ரேஷன் பண்ணால் தான் பிழைக்கும் அப்படிங்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அவங்க எங்கே போனாலும் நம்ம வந்து ஆன்லைன் மூலமாக ஃபில்மை வாங்கி உடனே ஒப்பீனியன் வாங்கிடுறோம். அதனால் அந்த நேச்சரை உடனே தெரிஞ்சுக்கிறோம். தெரிஞ்சுக்கிட்டு சிவியராக இருக்கும்போது நம்ம அனுப்பிவிட்டோம். டாக்டர் வந்து கூடுதலாக கார்டியாலஜிக்கு இங்கே ஒருத்தர் இருக்காங்க, இன்னொருத்தவங்க நாகப்பட்டினத்துலேருந்து போட்டிருக்கிறாங்க. ஆமாம், அது போக இன்னும் ஒரு 4 மருத்துவரை நியமிக்கணும்ட்டு இங்கேருந்து ப்ரொபோசல் கேட்டாங்க, அதையும் அனுப்பிவிட்டோம். இப்போ டெங்கு எதுவும் கேசஸ் இருக்கு? இல்லை, டெங்கு கேஸில் ஏற்கனவே இந்த மருத்துவ கல்விகள் கொஞ்சம் இருக்கிற மாதிரி சொல்லி ஏற்கனவே ஒரு பிரச்சனை வந்துச்சு. இப்போ அந்த பிரச்சனைகள் எப்படி சார் இருக்குது? மருத்துவ கல்விகள் மருத்துவ கழிவுகள்லாம் அந்த ஏஜென்சி மூலமாக அது தனியாக அந்த மருத்துவ கழிவுகள் தனியாக கொண்டு போயிடறாங்க. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மருத்துவ கழிவு இருக்குன்ட்டு எடை போட்டு அதுக்கு போயிடறாங்க. மற்ற கழிவுகள்லாம் வந்து இப்போ வந்து முனிசிபல் கார்பரேஷனில் எடுத்துகிட்டு போயிடறாங்க. பஞ்சாயத்து பிரசிடென்ட் மூலமாக அங்கே அனுப்பிவிட்டுருவோம். சார், அந்த கழிவுநீர் மேலாண்மை அது எப்போ சார் இதாகும்? கழிவு அந்த எஸ்டிபி பிளான்ட் வந்து ப்ரொபோசல் பண்ணி நம்ம கவர்மெண்ட் சைடில் இப்போ ஃபைனான்ஸுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் ஆனவுடனே அந்த வேலை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இதுக்கு இடையில வந்து அந்த அவுட்லெட் ஏரியாக்கள்லாம் நான் வந்து லோக்கல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி அதை சுத்திகரித்து தான் உள்ளே அனுப்புகிறோம். தேங்க்ஸ் சார்.